ஹாய் கைஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயும் இல்லை, நாங்கள் திருப்பதிக்கு தான் போயிட்டுருக்கோம். இது சர்ப்ரைஸ்னு கூட பேக்கில் சொல்லியிருப்பேன், பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் வாய்ஸ் கொடுக்கறதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இது எங்களோட ஃபர்ஸ்ட் விளாக். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேர் தான் காயத்ரி. இனிமேல் என்னோடய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம், என்னோடய வெல்விஷர் அப்படின்னு சொல்லலாம். தென் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம், பட் ஆனால் இவங்க தான் காயத்ரி. ஸோ நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு ரைடுன்னு சொல்லலாம். இதை நாங்கள் ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒன்றா போகிற இடம் கோவில். ஸோ ஹாப்பியாக போயிட்டுருந்தோம். நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து காயத்ரிக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்னு கூட சொல்லலாம், அவங்களோட லார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா அந்த திருத்தணிலாம் தாண்டி ஒரு மலை போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் நாங்கள் இருக்கோம். காயத்ரி ரொம்ப என்னோடய ஃபேவரட் பர்சனாக மாறிட்டாங்க. ஸோ நானும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய லைஃப்பை என்னோடய ஜேர்னி அவங்க கூட ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். காயத்ரி ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாத்தையும் பார்த்து என் கூட இருக்காங்க. எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்றது நிறைய அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னருக்கு தேவை ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வெல்விஷர், அந்த மாதிரி ஒருத்தவங்க தான். ஸோ அது எல்லாமே நான் காயத்ரிகிட்ட பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு எனக்கும் நிறைய புரிதல்லாம் இல்லை. நாங்கள் திடீர்னு சூழ்நிலையால் சேர்ந்த ஒரு கப்புள்ஸ் தான் நாங்கள். பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் நானும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அப்படின்னும் போது கடவுள் எங்களை ஒன்றா சேர்த்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, பட் ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம காதில் ஏற்றுக்கக்கூடாது அது அப்படின்றத நான் நல்லாவே இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களை மேபி பிடிக்கிறவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாலே போதும், அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது வரமாக நாங்கள் நினைக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து தான் இனிமேல் லைஃப் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். நாங்கள் போடுற விளாக்லேயே இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் விளாக்னு கூட எங்களுக்கு சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் கோவிலுக்கு வந்து திருப்பதி எனக்கு வண்டியில் போகணும் அப்படின்றது என்னோடய ஆசை. பட் ஆனால் ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் இதுவும் பண்ணலை, போனதில்லை. பட் ஆனால் இந்த டைம் போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜெஷன் கேட்டு போனோம். நாங்கள் போகும்போது ரொம்ப நல்ல மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு என்ன லைஃப்பில் ரொம்ப தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கேரிங்கும் ஒரு லவ்வபிளும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் லைஃப்பில் நினைக்கிறேன். அது காயத்ரிகிட்டேருந்து எனக்கு நிறையவே கிடைக்குது. எல்லாரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து காயத்ரியை வந்து கொஞ்சம் பேர் நெகட்டிவாக பேசுகிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, அதெல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஆனால் காயத்ரியை புரிஞ்சுக்கிட்டவங்க, எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டவங்க அவளை பற்றி எதுவும் பேசுறது இல்லை. அப்படியே பேசினாலும் நாங்கள் கவலைப்படல. இங்கே பார்த்தீங்களா, இது ஏதோ ஒரு நல்ல ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். ஆக்சுவலி வந்து பார்த்தா தான் தெரியுது, இந்த மாதிரி நாங்கள் மார்னிங்லேருந்து சாப்பிடதே வந்துட்டோம். அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பாயிடுச்சு. அப்புறமேட்டுக்கா சரி சாப்பாடு லேட் ஆகும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுத்தேன். ஸோ அப்படியே வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து என்னென்னா சாக்லேட் ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து இல்லை அங்கே. சரி ஓகே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெண்ணிலா இருந்துச்சு. ஸோ வெண்ணிலா வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். நான் வேறு எதுவும் பெஸ்ட்டாக இருக்குமான்னு தேடிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வந்து அங்கே அந்த ஊர் வந்து அந்த லாங்குவேஜும் வேறு இருக்கா, இந்த பிராண்டடானதும் சிலது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து ஓகே அருண் பிராண்ட் நல்லாயிருக்கும், அதை தாண்டி இந்த பிராண்ட் கிடச்சதுனால ஓகே நம்ம சாப்பிடுவோமே. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் அவளோட ரொம்ப ஃபேவரெட்டு. பட் ஆனால் அது ரெண்டுமே கிடைக்கலாங்க, வெண்ணிலா மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே பார்த்தீங்களா, இன்னும் நான் தேடிட்டு தான் இருக்கேன் ஏதாச்சும் பெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே இருந்து ஸ்பூன் எடுத்துக்கிட்டு 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உள்ள க்ளீனிங் தான் போய்ட்டுருச்சு. ஸோ அதனால் வெளியில் உட்காந்து சாப்பிடுவோம். பைக்கில் வந்தாங்க செம்ம வெயில் தாங்கவே முடியல. அப்போ இங்கே பாருங்க, முடியல, என்ன வெயில். கட் பண்ணப்பட்டோம்.
வெக்கப்படுறீங்க. நல்லா இருக்கா? இந்த மீல்ஸு 100 ருபீஸாம். இந்த ஹோட்டல் பேர் மென்ஷன் பண்ணுறேன், திருப்பதி வர வேலை இருக்குது, யாரும் இங்கே சாப்பிட்றாதீங்க. சாப்பாடு நல்லா இருக்கா கையோ? நல்லா இல்லையா? முறைக்கு தான் அவருக்கு உப்பு சப்புலாம் தான் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த மலை தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு லைட்டாக. ஸோ அங்கே வந்துட்டோம் நாங்கள். PS4 இருக்குது பார்த்தீங்களா, பெரம்பூர் ஸ்ரீனிவாசா. ரொம்ப டிமாண்ட் அதிகங்க உங்களுக்கு. இதுதான் வந்து அந்த திருப்பதியோட மலை. உங்களுக்கு பேக் சைடில் தெரியும் நினைக்கிற, போர்டோட பேக் சைடில். ஸோ அங்கே போய்ட்டு நாங்கள் ஐயோ வழி தெரியாமல் நான் என்ன பண்ணுவோம், இந்த பிரிட்ஜுக்கு மேலே ஏறி இருக்கணும், அப்போனா ஈஸியாக சீக்கிரம் போயிருப்போம் போல். தெரியாதனமாக அந்த பிரிட்ஜு கீழே வந்துட்டு ஐயோ ஒரே டிராஃபிக்கு. பரவாயில்ல, அங்கே நம்ம ஏரியா காட்டிலும் அங்கே வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கம்மல் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரண்ட்டில் போகிற யாரும் ஹெல்மெட் போடல. நான் மட்டும் தான் அங்கே போட்டு போயிருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. நானும் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஐயோ ஹெல்மெட்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணலையே, என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஓகே தான், இது எங்கேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்ட போயிட்டுருக்கோம், திருப்பதி கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஓகே தான், லைசன்ஸ்லாம் கேட்டாங்க, கொடுத்தாங்க. ஹெல்மெட் போடலன்னு பார்க்குறீங்களா, இப்போ தான் கழட்டி கீழே வச்சேன். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, வெயில் தாங்க முடியல. பார்த்தீங்களா மேடம் எப்படி உட்காந்துட்டு வராங்கன்னு, அடிக்கிற. ஆனால் செம்ம வெயிலுங்க. இந்த சம்மரில் வேறு கிளம்பிட்டோமா, சம்மரில் இந்த லீவில் இருக்கும்ல குழந்தைங்களாம், அவங்களாம் க்ரௌடு கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா காயத்ரி பார்த்தீங்களா, என்னோடய கண்ணாடியை தொடச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க கண்ணில் போட்டுக்கிட்டு என்னம்மா சீனா போடுறாங்க. சரிம்மா போடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படியே போகலான்ட்டு நாங்கள் ஹீல்ஸோட ஹைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் போயிட்டுருந்தோம். அவங்க கொஞ்சம் கேமராவை ஹேண்டில் பண்ண தெரியல, ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் இப்போ தான் பழகிக்கிறாங்க. எங்களுக்கும் யாரும் இல்லை ஹெல்ப் பண்ண. ஸோ நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருந்தோம் அப்படின்றனால நாங்கள் 2 பேர் மட்டுமே மாற்றி மாற்றி எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு கேமரா பிடிச்சி. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ப்ளேஸு, இந்த வீடு எல்லாமே நல்லா தெரியுது பாருங்களேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. கொஞ்ச நேரம் எங்களை பற்றி நாங்களே அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டதில்ல. ஸோ பேசி தெரிஞ்சுக்கிட்டு அப்படி போயிட்டுருந்தோம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா வண்டி திருப்பி ஆப்போசிட் சைடில் போயிட்டு திருப்பியும் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், மங்கி இருந்துச்சுல்ல, அது பார்க்கணும் தான். அவங்க பார்க்கல காயத்ரி. அங்கே பார்த்தீங்கன்னா மங்கி வந்து பிளாக் கலரில் இருந்தாங்க. ஸோ பார்த்திங்களா உள்ளே வந்துட்டோம். முடி பாருங்கள், காய் எனக்காக பூ முடி கொடுத்தாங்களா, எப்படி கட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. அப்படியே சொல்லு, பரவாயில்ல சொல்லு சொல்லு சொல்லு. இங்கெல்லாம் தடவணும் சொல்லணும். நான் இங்கெல்லாம் உங்கள் தடவை தான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்கவே இல்லை. இங்கெல்லாம் முடி இருக்குப்பா இந்த இடத்துல. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு தெரியுமா, திருப்பதியில் இருக்கோம். முடி வெட்டிட்டோம். எதை கேட்குறாங்க சொல்லிட்டு வர இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அதான் நீயே சொல்லிட்டிய. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம், திருப்பதி தான் வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு. திடீர்னு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி, அட்லீஸ்ட் எனக்கு ரொம்ப பெருமாள்னா பிடிக்கும். சரி ஒரு வாட்டி பார்த்து கொஞ்சம் மன உடைச்சலில் வேற இருக்கிறோமா, ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாகவே. எவ்வளோ அழகாக சந்தனம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எனக்கு இங்கெல்லாம் காணும், இங்கெல்லாம் இருக்குது. ஐயோ கடவுளே. ஓகே காய்ஸ், நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். மேடம் பால் குடிக்கிறாங்க. எனக்கு பாதாம் பால் இருக்குது, கீழே இருக்குது. நாமெல்லாம் அழிஞ்சு போச்சு, நாமமாக அழிஞ்சு போச்சு. பயங்கரமான குளிர். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. சாமிலாம் பார்த்தாச்சு. அப்பா வெயிட் பண்ணுறது 4 மணி நேரம் 5 மணி நேரம், பார்க்குறது 1 செகண்ட் 2 செகண்ட். சாமியை திருப்பதி ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? குளிர் இன்னைக்கு படுத்தாலும் தெரியாது. பட 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 பட.
நாங்கள் சாமிலாம் பார்த்துட்டு இப்போ காலையில் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி 6 மணிக்கு மேலே தான் வண்டிலாம் அங்கே அலோட் பண்ணுறாங்க. சன்ரைஸ் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. எங்களுக்கு அங்கே செம்மையா இருக்குல்ல வர்ற மனசே இல்லை. இருந்தாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பி.